ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிவிஎஸ் எக்ஸல் ஃப்ரண்ட் வீல் ரிம்மு. இப்போ இது வந்து என்கிட்ட வந்து கோட்டம்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து நான் செக் பண்ண அளவில் கோட்டம் கிடையாது. ரிம்மில் கை வச்சுருக்கேன் பாருங்கள், ரிம்மு கரெக்டாக இருக்குது. ஆனால் டயரை பார்த்தீங்களா என்ன ஆட்டம் ஆடுது பார்த்தீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து உள்ள அந்த டயருக்குள்ளே வந்து ஒரு சில இடத்துல துரு இருக்கும். இப்போ நம்ம பஞ்சருக்கு கலத்துறோம் இல்லை புது டயர் டிப் மாற்றுறோம் அப்படின்னா அந்த துரு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லபடியாக அந்த துருவை எடுத்து போட்டுட்டோம்னா டயர் எட்ஜு வந்து கரெக்டாக வரும். இந்த டயர் எட்ஜு வரல அப்படின்னா அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி ஓடும். நமக்கு வந்து அது கோட்டமாகி தெரியும். ஆக்சுவலாக வந்து இப்போ இதில் கோட்டம் இல்லை, செக் பண்ணிட்டேன், கோட்டம் இல்லை. ஆனால் டயர் இது என்ன அந்தந்த இடத்துல வந்து சரியாக எட்ஜு வராதனால என்ன செய்யுது அப்படின்னா தலையாட்டுது. இப்போ இந்த டயரை கலத்தி அந்த துருவெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக போட்டு அப்புறம் டயரை மாட்டினோம்னா, சப்போஸ் மாட்டும் போது என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடு கொஞ்சம் லேசாக சோப் ஆயில் தடவிக்கணும். எக்காரத்தை கொண்டு ஆயில் போடக்கூடாது. லேசாக சோப் ஆயில் தடவி நம்ம மாட்டினோம்னா எட்ஜு கரெக்டாக வரும், அந்த துருவெல்லாம் எடுத்துட்டோம்னா. இப்போ டயரை கலத்தியாச்சு. டயர் டிப்பை தனியாக கலத்தணுன்னு பார்த்தீங்கன்னா துருவை பார்த்தீங்களா எவ்வளோ துரு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த துரு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து காற்று பிடிச்சாலும் அந்த எட்ஜு வந்து வெளியில் வராது. இப்படி டயரை வெளியில் விடாது. இதோடு வந்து கிச்சன் பிடிச்சின்னு நிப்பாட்டிக்கிறோம். அப்போ நிப்பாட்டிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல எட்ஜு வரலைன்னா கோடு உள்ளே நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து டயர் வந்து மண்டையை ஆட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு பார்க்குறது வந்து அது கோட்டை மாதிரியே இருக்கும். இப்போ இவ்வளோ துரு இருக்குது, புரியுதுங்களா? இப்போ இந்த துருவெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லேசாக டயரில் அதிகமாக போடக்கூடாது. இதுதான் சோப் ஆயிலு, தண்ணி கலந்து வச்சுருக்கேன். லேசாக அந்த டயர் எட்ஜில் தடவணும். டயர் எட்ஜில் லேசாக தடவி மாட்டினோம்னா நமக்கு வந்து அழகாக எட்ஜு வரும். அந்த எட்ஜு வந்தால் தான் நமக்கு கோட்டம்ன்ற மாதிரி தெரியாது.